இவர் ஒருவர் மாத்திரம்தான் தேவனை தேடினார். உண்மையான கடவுள் யாருன்னு தேடினார். ஆபிரகாமுடைய பழைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பைபிளில் இல்லை, ஆனால் பைபிள் சார்ந்த இஸ்ரேலில் இருக்கிற வேறு சில நூல்களில் இருக்கிறது. இவருடைய தகப்பனாருக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய விக்கிரங்களை செஞ்சு கோயிலுக்கு சிலை செஞ்சு கொடுக்கறது. அவர் மனசு என்ன தோணுதோ அது மாதிரி மரத்தில் கல்லில் சிலை செஞ்சு கொடுக்கறது. இதுதான் ஒரு வேலை. எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. அவர் கைக்கு என்ன வருதோ அது மாதிரி செதுக்குவார். கொண்டாந்து ஏதோ வந்துட்டு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து ஆமாம் கொண்டு வரணும்னு சொன்னோன்னே எல்லாரும் தண்ணி தெளித்து பூஜை எல்லாம் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அந்தந்த ஊரில் வச்சுருப்பாங்க. எதற்கு ஒரு பெரிய சிற்பக்கூடம் வைத்திருந்தார், ஒரு பெரிய சிற்பக்கூடம். ஆபிரகாமுக்கு என்னென்னா அது யார் உண்மையான கடவுள் அப்படின்னு தெரியல. அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அப்பாட்ட கேட்டார், அப்பா இதில் எதுப்பா பெரிய கடவுள் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார் எல்லாமே பெரிய கடவுள் தான்டான்னு சொன்னார். அடுத்த நாள் இவர் என்ன செய்தார், ராத்திரி வந்து ஒவ்வொரு சிலைட்டு நின்று பேசினார். ஒன்றும் பேசலை. இவர் என்ன செய்தார்,